டேய் வாழ்க்கையில ஒரு பேசுறது கேக்குதா இல்லையா? கிடைச்சதா? திருப்பதியில வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். இவன் தான் மைக்கை கொடுத்து மாட்டுறான்னு சொன்னேன் ட்ரெயினுக்கு. போட்டு கீழே போட்டு விட்டான். கரெக்டா பின்னாடி அந்த இதுக்கிட்ட கீழே போட்டு விட்டான் போகும்போதே. ஸோ அப்படியே கிடைச்சிருச்சு. நம்ம ரூம் நான் டிக்கெட் புக் பண்ணப்பவே ஸ்ரீனிவாஸ் காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இங்கே தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் புக் பண்ணும்போது புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் தான் நடத்துவாங்க. ரூம் டிக்கெட்டு, தர்ஷன டிக்கெட்டு எல்லாமே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து 24 வரும். 24 வந்து பிஃபோர் ஒரு 3 months முன்னாடி தான் புக் பண்ண முடியும். இப்போது ஜூன் 24 புக் பண்ணுறீங்கன்னா அடுத்த 3 months கழிச்சு தான் போக முடியும். கிளம்பிடுச்சு கைஸ் வழியா மேலே. பஸ்ஸில் போனால் நிறைய பேருக்கு தெரியாது சார். இது பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அங்கே என்ன பண்ணுறோம், ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். ஃப்ரீ பஸ் இருக்குது, ஆனால் டைமுக்கு வராது. கைஸ் மேலே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு என்னன்னு தெரியல. மேலே போய் பார்த்தாலும் தெரியும். சரி மேலே போய் பார்ப்போம் கைஸ். அவன் என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்கா, நான் பார்க்குறேன் இங்கே. சரி நான் மேலே போயிட்டு பார்க்கலாம். க்ரௌட் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன போகிறது தெரியல. ஆனால் அங்கே இப்போ ட்ரெயினில் வர ஒருத்தன்னா 1 மணி நேரத்தில் வந்துடலாங்க. அரை மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வந்துடலான்னுப்பாங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. கீழேருந்து மேலே கிளம்பியாச்சு. ஸோ கீழே செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் மேலே போயிட்டு முன்னதாக நம்ம இங்கே இருக்குது எல்லா அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.